மோகன் லாசரஸ் அவர்களே, நீர் மனநிலை பாதிக்கப்பட்டது போல அண்மை காலமாக வாய் உளறி வருகின்றீர். உதாரணமாக, எங்கள் மாதாவின் திருத்தலமான வேளாங்கண்ணியை சிலை வழிபாட்டு இடமாக கருதி அங்கும் வேசித்தனம் நிறைந்திருப்பதாக சொல்லுகின்றீர். அப்படியானால் நமது இந்து நண்பர்களும் நமது தேசத்தந்தை மகாத்மா காந்தியும் ஆலயங்களில் உருவங்களை வணங்கினார்களே, அது எல்லாமே வேசித்தனம்தானோ? அதிக பிரசங்கியே, மகாத்மா காந்தியிலும் நீர் பெரியவரோ? பழமொழி ஒன்று உண்டு, காமாலை கண்ணனுக்கு கண்டதெல்லாம் மஞ்சள். உமது காமாலை நோய் நீங்க முதலிலே பைபிளை ஒழுங்காய் படியும். அங்கே வெண்கலப்பாம்பு உருவத்தையும், தேவதூதர்கள் உருவத்தையும், மூலக்கட்டிகள் உருவத்தையும், சுண்டலிகள் உருவத்தையும் கடவுள்தானே செய்து வைக்க சொன்னார். அது எதற்காக என்று உமக்கு தெரியுமா? வேண்டுமானால் இன்றே அதை பாரும். எண்ணாகமம் 21:8, யாத்ராகமம் 25:18, 1 சாமுவேல் 6:17-18. வாய்க்கொழுப்பான நமது போதனையால் மட்டுமன்றி நரித்தந்திரமான நமது நடிப்பாலும் நீர் மாட்டிக்கொள்ளப் போகின்றீர். எப்படி தெரியுமா? சில சாட்சிகளை ஏற்கனவே நீர் தயார் பண்ணி வைத்துக் கொண்டு அவர்களை மேடை ஏற்றி சாட்சியம் சொல்ல வைப்பது. அது போக பூனை தன் கண்களை மூடிக்கொண்டு தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்வது போல நீரும் உன் கண்களை மூடிக்கொண்டு ஜெயிப்பதாக பம்மாத்து பண்ணி தொலைக்காட்சியிலே நாடகம் ஆடுகின்றீர். நீர் குணமாக்குவது உண்மைதானா? உண்மை என்றால் கொரோனாவை உம்மால் ஏன் நிறுத்த முடியவில்லை? இதற்கு பதில் சொல்லும் பார்ப்போம். மேலும் பிள்ளை வரம் தருவதாக நடிக்கின்றீரே, உமக்கே பிள்ளை இல்லாமல் போயிட்டு அது எப்படி? மேலும் பில்லி சூனியத்தை நம்பாதே என்று பைபிள் சொல்லி இருக்க, நீரோ எப்போதும் பில்லி சூனியம், பேபி சாசு என்று பூச்சாண்டி காட்டி கோடாங்கி வேலையும் பார்த்து பாமர மக்களிடம் பணம் பறிக்கின்றீர். ஏமாறுகிறவன் இருக்கின்றவரை ஏமாற்றுகின்றவன் இருக்கத்தானே செய்வான். மேலும் நீர் குணமாக்கியதாக சொல்கின்றீரே, அத்தனை கேஸ்களையும் நாங்கள் அமைக்கின்ற மருத்துவர் குழு ஆய்வுக்கு உட்படுத்த நீர் சம்மதிப்பீரா? மானம் இருந்தால் இந்த சவாலை நீர் கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இது பகிரங்கமாகவே நாங்கள் உமக்கு விடும் சவால். நீர் எம்மிடம் வசமாக மாட்டிக்கொண்டால் துண்டை காணோம் துணியை காணோம் என்று ஓட வேண்டியிருக்கும். எச்சரிக்கை.